திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் என்னன்னா, கும்ப ராசியும் மகர ராசியும் வந்து திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகளுங்க. சரிங்களா? கும்பத்திலேருந்து மகரத்தை பார்த்தோம்னா 12வது ராசி, மகரத்திலேருந்து கும்பத்தை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2வது ராசியை வந்துடுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கும்பராசிக்காரங்க அவர்களுடைய வருமானம் நல்லபடியாக வந்துகிட்டே இருக்கும். கும்பராசிக்காரங்க நல்ல ஏர்ன் பண்ணுவாங்க, நல்ல ஒரு உழைப்பாளியாக இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க நல்ல உழைப்பாளியாக தான் இருப்பாங்க. ஏன்னா 2 பேருடைய அதிபதியுமே யார் அப்படின்னா சனி பகவான் தான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் வந்து மகர ராசிக்காரர் வந்து கொஞ்சம் சோம்பேறிகள், கொஞ்சம் சோம்பல்தனம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு எப்போயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க கும்பராசிக்காரங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே எடுத்து நான் ஒரு தொழில் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு வேலைக்கு போகிறது வந்து எனக்கு ஒரு பைக்கு தேவைப்படுது, எனக்கு ஒரு கார் வேணும், இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு செலவுகள் இதெல்லாமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் கேட்டார், அவருக்கு வந்து தொழில் பண்ணுறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுதான், அதுக்காக வந்து நம்மளுடைய ஜொல்லை வந்து வச்சு கொடுத்துட்டோம்னா அவர் வந்து அது எல்லாமே வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இப்படி இவர்களுடைய பொருள், அதாவது கும்பராசிக்காரங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இவர் எடுத்து இவர் நகைகளாக இருந்தாலும் சரி தான், இல்லை இடமா இருந்தாலும் சரி தான், ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பண்ணி ஒன்று இவருடைய தொழிலில் போட்டுக்குவார், இல்லை அப்படின்னா வந்து அவருடைய நண்பர்களுக்காக உதவிகள் பண்ணுறேன்னு சொல்லி வந்து உதவிகள், தாராளமான உதவிகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். என்ன நடக்கும் அப்படின்னா, அது வந்து ரிட்டர்ன் வாங்குறதுக்கான ஒரு விஷயம் பார்க்குறாரா அப்படின்னா அதுவுமே வந்து கவனிக்க மாட்டார். பார்ப்போம் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். நான் வந்து இங்கேருந்து பக்கத்தில் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு வந்து இங்கேருந்து வந்து ரொம்ப தூரமாக போக வேண்டியதாக இருக்குது, அது பக்கத்துலேருந்து நம்ம ஒரு வீடு பார்த்துடலாம், இல்லை அந்த வீட்டுக்கு வந்து ஒரு லோன் போட்டு வாங்கிடலாம், உங்கள் பேரில் லோன் போட்டு வாங்கிடலாம், இப்படி கும்பராசிக்காரங்களுடைய பேரில் லோன் போட்டு வாங்குறேன்னு சொல்லி, ஏன்னா என்னுடைய பேர்லேருந்து லோன்லாம் எல்லாமே இருக்குது, அப்போ கும்பராசிக்காரங்களுடைய நேமில் வந்து லோன் போட்டு வாங்கலாம் அப்படின்னு அந்த மூமெண்ட்டில் போக ஆரம்பிப்பாங்க. இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, தொழிலில் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு முதலீடாக போட்டிருக்கோம், அந்த முதலீடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாரா அப்படின்னா அதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா அப்படி நடக்குது இப்படி நடக்குது, அந்த சிக்கல் இருக்குது இந்த சிக்கல் இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டும் வந்து எல்லாம் வந்துட்டுருக்கு, ஆனால் அது வந்து கரெக்டாக சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. அதில் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், அதில் யாரை போய் பார்க்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தொழிலில் காலை வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். அது சொன்னாலுமே வந்து அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இந்த தொழில் வேண்டாம், வேற ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு தெரிந்த ஒரு தொழில் பண்ணுங்கள் அப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கும்பராசிக்காரங்களுடைய வருமானம், அவர்களுடைய பொருட்கள், அவருடைய நிலம், இது எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. சரிங்களா? எதுக்குமே வந்து அடங்கவும் மாட்டாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, குடும்பத்துக்கான செலவுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறேன் இருக்கிற காசு எல்லாம் போயிட்டுருக்கு, நகைகளும் போயிட்டுருக்கு, லேண்டும் போயிட்டுருக்கு, இப்படி 2 பேருக்குள்ள தினசரி ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போது திருமணத்தில் நாம் இணைக்கும் பொழுது என்ன பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமாக துவி துவாதசம் 2 12 சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த துவி துவாதசத்தை பார்த்து நம்ம சேர்த்தோம் என்றால் மணமக்களுடைய வாழ்க்கை எல்லா நாளுமே வந்து சக்ஸஸான நாளாக மாறும்.